ரேபிட்டோவில் 10 மணிலேருந்து 5:30 மணி மட்டும் ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேபிட்டோவில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆர்டரை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆர்டர் 4th ஆர்டராக இருந்துச்சு. அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? அதை நீங்கள் கெஸ் பண்ணவே மாட்டீங்க. இதோட அமௌண்ட் வந்து நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க. இதோட 4th ட்ராப் பண்ணும்போது இதோட அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வணக்கம் தோழி, இன்றைக்கி ரேபிட்டோவில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பெரிய பிளேஸை பார்த்தேன். அந்த பிளேஸ் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த கோவிலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய கோவில் எவ்வளோ கோவில் இந்த மலைக்கிட்ட இருக்குது பாருங்கள். இந்த கோவிலுக்கு ஒரு டைமாவது போகணும்னு நினைக்கிறேன். தோழி, இந்த பிளேஸை நீங்கள் பார்த்துருந்தாலோ அது நீங்கள் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ ஃபஸ்ட் ரைடு வந்தாச்சு, போய் பிக்கப் பண்ணுவோம். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரை பெரிய லாங் ஆர்டராக விழுந்திருக்கு. இந்த ஆர்டரோட கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா? 14 கிலோமீட்டர் போகணும். வாங்க போகலாம். இந்த வீடியோவில் புது பிளேஸை வந்து காட்டியிருப்பேன். இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் நீங்கள் பார்க்காத நிறைய புது பிளேஸை காட்டியிருப்பேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் மரம் தோப்பு. இது கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா? இப்படி நீங்கள் பார்த்துருந்தா அந்த பிளேஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ இப்போ ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு தோழி. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போலாம் 110 ரூபா காமிச்சிச்சு. ஆனால் கஸ்டமர் சூப்பர்ப்பா, 150 ரூபாயாக கொடுத்துட்டாரு. தோழி, செகண்ட் ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? இது 11 கிட்ட ஆக போகுது. செகண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. செகண்ட் ஆர்டர் வந்துச்சு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். இந்த மாதிரி பிக்கப் பண்ணியாச்சு. ட்ராப் லொக்கேஷன் போகுமா? ஓகே, செகண்ட் ஆர்டரோட ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இதோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இதோட அமௌண்ட் வந்து 30 ரூபா காமிச்சு. ஆனால் ஆக்சுவலி கஸ்டமர் போட்டது வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க. பரவாயில்ல, கோயம்புத்தூர் எல்லாருமே டிப்ஸ் கேட்காமலே கொடுக்குறாங்க. பரவாயில்லப்பா. ஸோ தேர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. ஸோ நம்ம வந்து நல்ல மரத்துக்கடியில் போய் நிழலில் நிற்கலாம். நல்லா நின்று அங்கே போய் வெயிட் பண்ணலாம். நல்லதுக்கு வந்தாச்சு. இப்போ ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் வர மாட்டேங்குது. ஆஃப்டர்நூன் என்ன பிரச்சனைனா மதியம் ஆர்டரே வராது. அதுவும் இந்த மாதிரி பிளேஸ், எந்த மாதிரி பிளேஸ்னால் நரசிம்ம நாயக்கப்பாளையமும் பெரிய நாயக்கப்பாளையம். இங்கேருந்து ஆர்டர் வர்றதுக்கு 1 மணி நேரமாக அது ஆகும். பட் இங்கே வந்து இதுதான் பிரச்சனையே. ஒரு மணி நேரத்துக்கு ஆர்டர் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம டைமும் அதே டைமில் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஆர்டர் டக்குன்னு இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. பட் இது ஆர்டர் விழுகிறதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க துடியூரில் போய் அங்கே போய் லாகின் பண்ணணும். ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு ஆர்டர் வரும். பட் இந்த சைடு தான் ஆர்டரே வராது. மேக்ஸிமம் இங்கேருந்து ஆர்டர் நிறையா வராதுன்னு நினைக்கிறேன் நான் நினச்சி. ஸோ தோழி, நம்ம இப்போ துடியூர்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே ஆர்டர் வருதான்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ 5 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஸோ தோழி, இப்போ தேர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அது எங்கே தெரியுமா? நம்ம கணபதி மார்ட்லேருந்து இப்போ விளக்குனர் வில்லேஜ் அங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ கஸ்டமர் போய் ஏற்றுவோம். ஸோ கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். மணி என்ன தெரியுமா? மணி 10 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போய் ட்ராப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ தோழி, இப்போ கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து 12:15 கிட்ட ஆக போகுது. இவங்களோட ரைடுக்கான அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? ஸோ தேர்ட் ரைடுக்கான அமௌண்ட் வந்து தேர்ட் ரைடுக்கான அமௌண்ட் வந்து 55 காமிச்சு. ஆனால் கஸ்டமர் வந்து 70 கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குப்பா. ஆனால் கஸ்டமர் கேட்காமலே 70 ருபீஸ் தராங்கண்ணா. டிப்ஸ்லாம் அதிகமாக தான் தராங்க கோயம்புத்தூரில். பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினச்சேன். பட் கோயம்புத்தூரில் டிப்ஸ்லாம் அதிகமாக தான் தராங்க. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்த பிக்கப் பண்ண ஏரியா வந்து துடியலூரா. அந்த துடியலூரில் வந்து ஒரு ஃபேமஸான சில்லி பிரியாணி கடை இருக்குது. அந்த சில்லி பிரியாணி கடை பேர் தான் கண்ணன் பிரியாணி. அங்கே வந்து சில்லி பிரியாணி வந்து எனி டைம் ஃபேமஸாக இருக்கும். இங்கே துடியலூரில் மத்தியானம் 1 மணிலேருந்து நைட் 11 மணி மட்டுமே ஒரு ஃபேமஸான கடை இருக்குது. அது என்ன கடை தெரியுமா? கண்ணன் பிரியாணி. இங்கே வந்து சில்லி பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே சில்லி பிரியாணி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு, நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டா திருப்பி இங்கே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் விலாக்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தோழி, நம்ம 4th ரைடை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ தோழி, நம்ம 4th ரைடுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து விளக்குனர்கிட்ட தான் சிக்னல் மட்டும் பாருங்கள். தோழி, இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் எதுவும் வரப்போகுதான்னு பார்ப்போம். தோழி, ஒரு ஆர்டர் வந்துருச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆர்டர் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 27 கிலோமீட்டர்கிட்ட போகும். ஆனால் அந்த இவ்வளோ லாங் ஆர்டர் எடுத்தோம்னா என்ன ஒரு ட்ராபேக்னால், அங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டர் இங்கே வராது. அதுதான் ட்ராபேக். கஸ்டமர் வந்து டிப்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. கஸ்டமர் டிப்ஸ் கொடுக்கலாம், அங்கேருந்து நம்ம எம்டியாக தான் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இதோட பிக்கப் எங்கன்னா விளக்குனர் பில்லு தான். நான் ட்ராப் எங்கன்னா மதுக்கரை மார்க்கெட்டு. பரவாயில்ல, அங்கே ஆர்டர் ஓகே தான். இந்த கஸ்டமர் வந்து நான் பிக்கப் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கஸ்டமர்கிட்ட ஒரு குட்டி டாக் இருக்குது. அந்த குட்டி டாக் பேர் என்னென்னா ஸ்கூபி. இவனுக்கு இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பட் நாய் நல்லா பயந்துருக்கான். பட் ஆனால் என்னென்னா, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரும்போது சில நாய்ங்களாம் கத்திகிட்டே இருக்கும். பட் இவர் ஸ்கூபி வந்து கத்தாமல் அப்படியே அமைதியாக நல்ல பையனாட்டு வந்தார். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பயந்து தான் இருக்கார். ஸோ பார்ப்போம் ஸ்கூபி. ஏன்னா பரவாயில்லைங்க இந்த டாகு. ஸ்கூபி
பரவாயில்லைங்க இந்த ஸ்கூபி கத்தாமல் நல்ல பையனாக அமைதியாக வந்துட்டான். ட்ராப் மட்டும் வந்துட்டான் நல்லா கத்தாமல். ஸோ நம்ம மதுக்கரை மார்க்கெட்டுக்கிட்ட வந்து ட்ராப் வந்தாச்சு, லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா 260 போட்டுருந்துச்சு. பட் மதுக்கரை மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன் வராத காரணத்துக்காண்டி கஸ்டமரே அமௌண்ட் சேர்த்து ஒரு 360 கொடுத்தாரு கஸ்டமரு. பரவாயில்ல, கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரியுது, ரேபிட்டோ ஓட்டுறவங்களுக்கு நிலைமையெல்லாம் புரியுது. சில கஸ்டமருக்கு புரியுது, சில கஸ்டமருக்கு தான் புரிய மாட்டேங்குது. பட் பரவாயில்ல, இவர் ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு டிப்ஸ் கொடுத்த எல்லா கஸ்டமர்ஸுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க கொடுக்குற டிப்ஸ் தான் நம்ம வண்டி மெயின்டெனன்ஸும் சரி நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு உதவும். ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தோழி நம்ம மதுக்கரை மார்க்கெட்டில் அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுன்னா 5th ஆர்டராக வரும். பட் இங்கே மதுக்கரை மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ காய்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். மதுக்கரை மார்க்கெட்லேருந்து இப்போ கிருஷ்ணா காலேஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஆர்டர் விழுகுமா பார்ப்போம். மேக்ஸிமம் கிருஷ்ணா காலேஜ்லேருந்து எங்கேயாவது ஆர்டர் விழுந்துடும். 5th ஆர்டருக்காண்டி போயிட்டுருக்கோம். சரி வாங்க போவோம். தோழி இப்போ ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. 5th ஆர்டர் எங்கே தெரியுமா, காலேஜ் கிட்ட இருக்கிற கிருஷ்ணா காலேஜ் கிட்ட ஒரு பிளேஸ்லேருந்து சிங்கநகர் மட்டும் போகணும். வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம். இங்கே பிக்கப் லொக்கேஷன் வந்தால் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கோயம்புத்தூரில்? இது எனக்கே புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து போய் பார்க்குறேன். நீங்களாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, நான் வந்து இந்த எதுக்கு மோஸ்ட்லி எடுக்கிறேன்னா, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்க்காத பிளேசஸ்லாம் பார்ப்பீங்க, கஸ்டமர்ஸ்க்கு தெரியாத இடத்தெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ரேபிட்டோட அவங்க பெயின் என்ன, ஸ்ட்ரெஸ் என்ன, அது சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூரில் சில பிளேஸ்லாம் பார்க்காம இருப்பீங்க இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது தான் மெயினாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம இன்னும் நிறைய வீடியோலாம் போடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நம்ம 5th ஆர்டருக்கு வந்து ட்ராப் வந்தாச்சு. சிங்கானூரில் இறக்கி விட்டாச்சு கஸ்டமரை. இது அப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 140 தான் வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் வந்து 170 கொடுத்துட்டாரு. ஆனால் பரவாயில்ல, கஸ்டமர்ஸ் டிப்ஸ் எல்லாம் சேர்த்தியே தராங்க. பரவாயில்ல. இப்போ வந்து 6th ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஆனால் ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி நம்ம பிக்கப் பண்ண போகலான்னு சொல்லி பிக்கப் லொக்கேஷன் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரு ப்ரெக்னென்ட் மேம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் ஏற்றிட்டு போகும்போது நம்ம வந்து பார்த்து சேஃப்டியாக நார்மலாக ஓட்டுறதோட ஸ்பீடு கம்மியாகவே போகணும். 30லே முடிஞ்ச அளவுக்கு போய் அவங்கள எவ்வளோ சேஃப்டியாக போய் விட முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக போய் விட்டுட்டு வரணும். அதுதான் நம்ம மெயின் கோல். அவங்கள மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக எடுத்துகிட்டு போய் சேஃபாக விட்டுட்டு வரது தான் நம்ம மெயின் கோலே ரேபிட்டோவில். ஸோ வாங்க போவோம். ஸோ கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். ட்ராப் லொக்கேஷன் வந்து கஸ்டமர்ஸ் மேமோட பையனுக்கு வந்து டென்டல் கிளினிக் போகணுமாமா. ஸோ ட்ராப் வந்து டென்டல் கிளினிக் தான் இங்கே சிங்கானூர் கிட்ட தான் டென்டல் கிளினிக் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்தாச்சு. ட்ராப் லொக்கேஷன் பண்ணியாச்சு, ட்ராப்பும் பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோனா 25. கஸ்டமர்ஸ் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா இல்லை 25 தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஆர்டரை போய் வெயிட் பண்ணலாம். ஸோ 7th ரைடுக்கு வந்து தோழி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 7th ரைடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் விழுந்திருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பிக்கப் பண்ண போகிறோம். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். இங்கே வந்து பிக்கப் எங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட சிங்கானூரில் கிட்ட இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் மட்டும் போகணும். சரி வாங்க போய் ட்ராப் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு, கஸ்டமர் ஏரியாச்சு. நம்ம இப்போ ட்ராப் லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ கஸ்டமரை வந்து இப்போ போய் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 7th ரைடுக்கான அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 7th ரைடுக்கான அமௌண்ட் வந்து 45 காமிச்சிச்சு. கஸ்டமர் வந்து 60 கொடுத்துட்டாங்க. ஏன்னா யூஸ்வலி எல்லா கஸ்டமர் கொடுக்குற மாதிரி ஒரே டிப்ஸ் தான் கொடுப்பாங்க, ஒரே மாதிரி தான். ஆனால் டிப்ஸ் வந்து ரீசனபிளாக கொடுக்கலாம், ஆனால் ரொம்பவும் அதிகமாகலாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் சில கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ரேபிட்டோவில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்கப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே எங்கள் வாழ்வாதாரத்துக்காண்டி தான் நாங்கள் ரேபிட்டோவில் புக் பண்ணுறோம். ஆனால் அது புரிஞ்சுக்காமல் ஆட்டோக்காரங்களோட அதிகமாக அமௌண்ட்டெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வருத்தத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனபிளாக அமௌண்ட்டெல்லாம் நம்ம கேட்கணும். எதாக இருந்தாலும் ரீசனபிளாக அமௌண்ட்டாக தான் கேட்டால் தான் கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ 100 ரூபாய்க்கு 200 கொடு, 300 கொடு அப்படின்னு கேட்டால் யார் வருவா சொல்லுங்கள் பாருங்க. ஸோ ரேபிட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரிலாம் அமௌண்ட் கேட்காதீங்க, ரீசனபிளாக கேளுங்க. அது கஸ்டமராக ஃபஸ்ட்டு கொடுத்தா வாங்குங்க, இல்லாட்டி வேணாம் கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கொடுத்தா வாங்குங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கேட்காதீங்க. ஸோ என்னோட சஜஷன்ஸ் இதுதான் ரேபிட்டோ டிரைவர். இப்போ 8th ஆர்டருக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். 8th ஆர்டர் வருதான்னு பார்ப்போம்.
8th ஆர்டர் வந்து வந்தாச்சுப்பா. நம்மளுக்கு இப்போ வந்து பிக்கப் எங்கன்னு தெரியுமா? நம்ம உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கிட்ட பிக்கப் வந்து. ஆனால் சில டைம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு பார்சல் ஆர்டர் கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நம்ம நல்லா கவனமாக இருக்கணும். ஏன்னா யூஸ்வலி ஜென்ஸ் நம்பர் வந்து ராபிடோ ஆப்பில் வந்து யூஸ்வலாக அவங்க நார்மல் நம்பர் எப்படி எல்லா இதுலேயும் காட்டும். பட் இதுவே லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க நம்பர்லாம் ஹைட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு நம்ம தெரியாதனமாக கம்ப்ளீட் ஆகி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்பர் ஷோ ஆகாது. ஆல்ரெடி நம்ம கால் பண்ணியிருப்போம்ல அந்த நம்பர் தான் இருக்கும். ஸோ ஜென்ஸ் நம்பர்னால் ஆல்ரெடி நம்ம கால் பண்ணியிருப்போம்ல அந்த நம்பருக்கே கால் பண்ணால் போகும். ஆனால் லேடிஸ் நம்பருக்கு வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருக்க நம்பர் வந்து கம்பெனி நம்பர் தான். அப்படின்னப்போ அந்த கம்பெனி நம்பர் கால் பண்ணால் போகவே போகாது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ட்ராபேக்கே. நான் அப்படி தான் ஒரு பிரச்சனையில் போய் ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து என்னென்னா இதே மாதிரி தான் பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு ஒரு பார்சல் ஆர்டர் கொடுத்து விட்டாங்க. லொக்கேஷன்னா காலாப்பட்டியிலேருந்து இங்கே ராமநாதபுரத்துக்கு போய் பார்சல் கொடுத்து விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி நான் நார்மலாக கஸ்டமர்கிட்ட வந்து ஓடிபிலாம் போட்டு லாயின்லாம் பண்ணி நான் வாங்கிலாம் வந்துட்டேன். ட்ராப் லொக்கேஷனுக்கெல்லாம் வந்தாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் தெரியாதனமாக கம்ப்ளீட் ரைட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ரீச்சே ஆகலை. ஸோ கால் சப்போர்ட்டுக்கு போய் கால் பண்ணி கேட்டால் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி ஒரு ரீசனே இருக்காது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கே தெரியாமல் தான் நானே போய் அப்படி பண்ணேன். ஸோ அப்படி போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கஸ்டமர் கால் சப்போர்ட் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க போய் நீங்கள் திருப்பி பிக்கப் பண்ண லொக்கேஷன்லேயே போய் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி எனக்கு வந்து அங்கே பக்கத்தில் மொபைல் ஷாப் இருக்குது, லொக்கேஷன் இங்கே தானே முடிஞ்சு. சரி மொபைல் ஷாப் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா வந்துச்சுன்னா, சரி இங்கே மொபைல் கையோட இருக்கே, பார்சல் ஆர்டர் இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க போனேன். பட் அவங்க கொஞ்சம் யாராக வந்து கொடுத்தாலும் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க, எந்த மொபைல் ஷாப்பாக இருந்தாலும். ஸோ அவங்களோட சேஃப்டிக்கு அவங்க பார்ப்பாங்கள்ல. ஸோ அதனால் நம்ம ஆதார் கார்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் ஷாப்பில் கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ கொடுத்துட்டு வெளியே வரேன். கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் கழித்து நானும் அங்கே அரை மணி நேரம் அவங்க மொபைல் ஷாப்பில் பேசிவிட்டு அங்கே போய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு மொபைல் ஷாப்பில் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு சரி பார்சல் கொடுத்துட்டு போயிட்டு அங்கே கஸ்டமர் வீட்டில் போய் கால் பண்ண சொல்லி இங்கே பிக்கப் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். பட் கஸ்டமரே வெளியே வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் ரேபிடோ பார்சல் டெலிவரி பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேலை, காட் கிரேஸ், அவங்க கேட்டது நல்லதாக போச்சு. இல்லாட்டி நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு திரும்ப 10 கிலோமீட்டர் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ண சொல்லி திரும்ப அங்கே போயிட்டு அவங்ககிட்டேருந்து இங்கே கால் பண்ண சொல்லி இவங்க வந்து திரும்ப இந்த மொபைல் ஷாப்பில் வந்து பார்சல் வாங்கி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? நல்ல வேலை, காட் கிரேஸாக அவங்க வெளியே வந்து வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, அது நல்ல வேலையாக போச்சு. பரவாயில்ல. அப்போ தான் யோசித்தேன், நம்மளுக்கும் ஒரு வகையில் ஒரு லக் இருக்குமோ அப்படின்னு நானும் யோசித்தேன். ஸோ எதுக்காக இது சொல்ல வந்தோன்னா, நம்ம பார்சல் ஆர்டர் பைக் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு பார்சல் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஸோ எனிவேஸ் வாங்க நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்சல் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ண வந்தாச்சு. பார்சல் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ட்ராப் எங்கே தெரியுமா? நம்ம கரெக்டாக கணபதியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலு. அதுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் போய் ட்ராப் பண்ணணும். ஸோ வாங்க போய் ட்ராப் பண்ணுவோம். ஸோ பார்சல் ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ காமிச்சிச்சுன்னா 140 ருபீஸ் காமிச்சிச்சு. பட் கஸ்டமர்ஸ் வந்து 170 போட்டு விட்டார். கஸ்டமர் டிப்ஸோடு சேர்த்து 170 போட்டு விட்டார். ஆனால் யூஸ்வலி நீங்கள் இந்த ரைடில் பார்த்துருப்பீங்க, எல்லா கஸ்டமர்ஸும் எல்லா கஸ்டமர்ஸும் டிப்ஸ் அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு 10ல் ஒரு 2 பேர் மட்டும்தான் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கோயம்புத்தூரில் மக்களுக்கு வந்து ரேபிடோ ஓட்டுறவங்க ரேபிடோன்னு இல்லை, எல்லா டெலிவரி பசங்க கஷ்டத்தையும் புரிஞ்சு அவங்க கஸ்டமராக ஒரு டிப்ஸ் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயம், நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ மூலமாக திரும்ப ஒரு முறை நான் நன்றி கேட்டுக்கிறேன் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும். நம்ம இப்போ வந்து 9th ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 9th ஆர்டரும் வந்தாச்சு. அதுவும் ஒரு பார்சல் ஆர்டர் தான். எங்கன்னா இப்போ கணபதியிலேருந்து இப்போ அவினாசி ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ வாங்க போய் ட்ராப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்சல் ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண வந்தாச்சு. இப்போ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா 110 போட்டுருந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து 150 சென்ட் பண்ணிட்டார். பரவாயில்லப்பா. யூஸ்வலி எல்லா கஸ்டமர்ஸ் தரது தான் 170. ஓகே, 150 தந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ அடுத்த ஆர்டர் வந்து எத்தனாவது ஆர்டர் தெரியுமா நம்மளுக்கு? இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து 10th ஆர்டர். இதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து பார்சல் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போய் எங்கன்னா ஒண்டிப்புதூரில் போய் கொடுக்கணும். ஒண்டிப்புதூரில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ட்ராப் லொக்கேஷன் போய் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ண இடத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ ட்ராப் பண்ணியாச்சு, ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணியாச்சு. இதோட அமௌண்ட் எவ்வளோனா
அதே 110 தான் போட்டிருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் கொடுத்தது வந்து 150 கொடுத்துட்டாங்க. யூஸ்வலி எல்லா கஸ்டமர்ஸ் கொடுக்குறது தான். ஸோ ஓகே, நம்மளும் அமௌண்ட் வாங்கியாச்சு. இப்போ கிளம்புவோம். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம 11th ஆர்டர் தான் நம்மளோட ஃபைனல் லாஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ இதோட நம்ம ரைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 11th ஆர்டர் விழுகுதான்னு பார்ப்போம். சரி ஓகே தோழி, இன்றைக்கான லாஸ்ட் ரைடு வந்து வந்தாச்சு. இப்போ கணபதியிலேருந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகேவா, பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ போய் பிக்கப் லொக்கேஷனுக்கு போயாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ போய் ட்ராப் பண்ண போகிறோம். வாங்க போவோம். போய் இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 25 ருபீஸ் காமிச்சு. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து 50 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கான ரைடு வந்து முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 21/3/2026. டோட்டலாக நம்ம 10 மணிலேருந்து 5:30 மணி மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிச்சின்னா 1365 கிடச்சிச்சு. இதில் வந்து நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் போக 320 போக பேலன்ஸ் நம்மளுக்கு 1000 ருபீஸ் வந்து ரிசர்வாக வந்திருக்கு. ஸோ 7 ஹவர்ஸ்க்கு 1000 ருபீஸ் இட்ஸ் நார்மல் அமௌண்ட் தான். இட்ஸ் ஓகே. இன்றைக்கான டோட்டல் நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸில் 1000 ருபீஸ் தான் நம்மளுக்கு இன்றைக்கான ப்ராஃபிட். தோழி, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்வி வந்து இந்த ரேபிட்டோ விஷயமா இருக்கோ எல்லா கேள்வியும் கேளுங்க. நான் மறக்காமல் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தோழி ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி.